ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய நண்பர்கள் கேட்ட கேள்வி என்ன, சார் எனக்கு விந்தணுக்கள் கம்மியாக இருக்கு, அதாவது விந்தணுக்கள் கம்மியாகிறதுக்கு ரீசன் என்ன சார் சொல்லுங்க, எதனால இந்த விந்தணுக்கள் கம்மியாகுது? ஸோ எனக்கு எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸ் இல்லை, நல்லா தூங்குறேன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, ஸோ ஹெல்த் கண்டிஷன் எல்லாம் நல்லாவே இருக்கு, ஆனால் கூட இந்த விந்தணுக்கள் கம்மியாகும் சார், எனக்கு ஸ்பம் கம்மியாக இருக்கு, நான் ரீசெண்டாக லேபில் செக் பண்ணேன், ஸோ எதனால் கம்மியாகிட்டு இருக்கும் நீங்கள் சொல்லுங்க சார். ஸோ சில நண்பர்கள் இந்த கேள்வி என்ன கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் விந்தணுக்கள் கம்மியாகிறதுக்கு மெயின் ரீசன்ஸ் என்ன, ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம சேனல் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னு போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்னும் போன வீடியோ லைக் கூட பண்ணுங்க. ஓகேவா, டாபிக் உள்ள போனா விந்தணுக்கள் கம்மியாகிறதுக்கு ரீசன் என்ன? ஸோ நான் நிறைய நண்பர்கள் கேட்டாங்க, ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து நவ்ய ஜென்ரேஷனில் நிறைய பேர் வந்து மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ உங்கள் பாக்கெட்டில் எப்போ இந்த மொபைல்ஸ் அதிகமாக வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ ரேடியேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரேடியேஷன்ஸ் அதிகமாக இருக்கப்போ அந்த டெஸ்டிஸ் ஹீட் அதிகமாகி சில நேரத்தில் வந்து இந்த ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப 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 கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நீங்கள் போடுற அந்த டைட் அண்டர்வயர், இந்த டைட் அண்டர்வயர்னால கூட உங்களுக்கு, ஏன்னா நம்ம பாடி 37 டிகிரி செல்சியஸ் இருக்கணும் ஹீட்டு, பட் அந்த டெஸ்டிஸ்க்கு வந்து 35 டிகிரி செல்சியஸே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், 2 டிகிரி கம்மியாக இருக்கணும். அப்போ தான் செமன் ப்ரொடக்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெசிக்கல்ஸ் வந்து ஸோ செமன் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த பிளேஸில் மோஸ்ட்லி பாக்கெட்டில் மொபைல் வைக்கிறது, அப்புறமா அந்த பிளேஸ்க்கு அதிகமாக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நைட்டில் படுக்கிறீங்களே, மோஸ்ட்லி ஷார்ட்ஸ் அண்டர்வேர் ரிமூவ் பண்ணிவிட்டு லுங்கி கிங்கி இல்லைன்னா லூஸ் ஷார்ட்ஸ் போட்டு படுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ எப்போ அந்த ப்ரைவேட் பார்ட்க்கு நல்லா ஏர் போதோ ஸோ உங்களுக்கு செமன் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இன்னும் போனால் லேப்டாப் எல்லாம் இந்த மடி மேலெல்லாம் வச்சுட்டு யூஸ் பண்ணீங்களா, ஸோ தயவு செஞ்சு இதை அவாய்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி இந்த டேபிள் மேலே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு, ஸோ மடி மேலே வச்சு யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த செமன் கவுண்ட் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாட் ஓன்லி லேப்டாப், எந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் ஆகட்டும், ஸோ மேலே மடி மேலே வச்சுட்டு யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அங்கே போனால் ஸ்ட்ரெஸ் தயவு செஞ்சு அதிகமாக எடுக்காதீங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமாக எடுத்தால் கூட உங்களுக்கு இது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் போனால் நல்லா ஃபுட் எடுங்க, நல்ல உணவு எடுங்க. அப்கமிங் வீடியோஸில் நான் கூட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ கூட போகிறேன், ஏன்னா நிறைய பேர் கூட கேட்டாங்க விந்தணுக்கள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஏதாச்சும் ஃபுட் இருந்தால் கூட அட்வைஸ் பண்ணுங்க சார்னு. அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இன்னும் போனால் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி எடுக்காதீங்க, நல்லா தூங்குங்க. ஓகேவா, ஸோ அதிகமாக டென்ஷன்ஸ் எடுத்தால் கூட உங்களுக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தென் ஆஃப்டர் ஆல்கஹால் அதிகமாக எடுக்காதீங்க, ஸ்மோக்கு, ஸோ இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ் இருந்தால், கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்களா உங்களுக்கு விந்தணுக்கள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய 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 வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ சில நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க, வீடியோவில் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட முன்னாடி வந்துடுறது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.